வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, பிறமொழி சொல் பிளஸ் தமிழ் சொல். சரிங்களா? பிறமொழி சொல்லும், தமிழ் சொல்லும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 10த் பழைய புக்ல இருக்கு. சரிங்களா? 10த் பழைய புக்ல இருக்கு. என்னடா 10த் பழைய புக்க போடுறான்னு நெனைக்க வேண்டாம். இது 10த் புது புக் மோஸ்ட்லி நெறைய பேர் கையில இருக்கும். 10த் பழைய புக் நெறைய பேர் கையில இருக்காது. சரிங்களா? அப்போ நம்ம முக்கியமான கண்டென்ட் போட சொல்ல அவங்களுக்கு நல்லா பயனுள்ள தகவலா இருக்கும். சரி பாருங்க. பிறமொழி சொல், தமிழ் சொல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அங்கத்தினர் அப்படின்னா பிறமொழி சொல். அது தமிழ் சொல் அப்படின்னா உறுப்பினர். அங்கத்தினர்னா தமிழ் பிறமொழி சொல். தமிழ் சொல்லுன்னு கேட்டா உறுப்பினர். அதிகாரி அப்படின்னா ஒரு பிறமொழி சொல். அதுக்கு அலுவலர்ன்னு தான் தமிழ் மொழி சொல். அதிபர்னா பிறமொழி சொல். இங்க தலைவர். சரிங்களா? அதாவது நம்ம நம்ம பார்க்கிறதுல லெஃப்ட் சைடு ஃபுல்லும் பிறமொழி சொல். தமிழ் சொல் ரைட் சைடுல வரும். சரிங்களா? அப்படி பார்த்துக்கங்க. அந்நியர்னா அயலவர். சரிங்களா? அந்நியர்னா அயலவர். அபிஷேகம் அப்படின்னா என்னது? நீராட்டு. சரிங்களா? அபிஷேகம் அப்படின்னா என்னது? நீராட்டு. 6வது பாருங்க. அபூர்வம் அப்படின்னா என்னது? புதுமை. அபூர்வம்னா என்னது? அபூர்வம் அப்படின்னா என்னது? புதுமை. சரிங்களா? அபூர்வம்னா என்ன பாருங்க? புதுமை. அலங்காரம். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. சரிங்களா? அலங்காரம்னா ஒப்பனை. அனுமதி அப்படின்னா என்னது? இசைவு. சரிங்களா? அனுமதி அப்படின்னா இசைவு. ஆபத்து அப்படின்னா இடர். சரிங்களா? ஆபத்து அப்படின்னா இடர். ஆராதனை என்ன வழிபாடு. 10வது கொஸ்டின் பாருங்க. ஆராதனை அப்படின்னா வழிபாடு. 11வது கொஸ்டின் பாருங்க. ஆசீர்வாதம் அப்படின்னா என்னது? வாழ்த்து. சரிங்களா? ஆசீர்வாதம்னா வாழ்த்து. லஞ்சம். லஞ்சம்னா கையூட்டு. சரிங்களா? லஞ்சம்னா கையூட்டு. லாபம் அப்படின்னா என்னது? வருவாய். லாபம்னா வருவாய். உத்தரவு அப்படின்னா ஆணை. சரிங்களா? உத்தரவுன்னா ஆணை. உத்தியோகம் அப்படின்னா என்னது? பணி. உத்தியோகம்னா என்னது? பணி. சரிங்களா? அடுத்து 16 கொஸ்டின் பாருங்க. உபயோகம். உபயோகம்னா என்னது? பயன். சரிங்களா? உபயோகம்னா பயன். கிராமம் அப்படின்னா சிற்றூர். கிராமம்னா சிற்றூர். குமாரன்னா மகன். குமாரன்னா மகன். சாவின்னு என்னது? திறவுகோல். சாவின்னா திறவுகோல். சரிங்களா? இங்க பாருங்க. நஷ்டம். நஷ்டம் அப்படின்னா இழப்பு. நாஷ்டான்னு சிற்றுண்டி. நாஷ்டான்னா சிற்றுண்டி. பாக்கினானது நிலுவை. சரிங்களா? பாக்கினானது நிலுவை. கஜனா அப்படின்னானது கருவூலம். கஜனான்னா கருவூலம். விஞ்ஞானம்னா அறிவியல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? விஞ்ஞானம்னா அறிவியல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்க. ஜனங்கள். ஜனங்கள் அப்படின்னா மக்கள். சரிங்களா? நிபுணர். நிபுணர்னா வல்லுனர். நிபுணர்னா வல்லுனர். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தெரியும். டீ ஸ்டால்னா தேநீர். தேநீருக்கு எந்த நீ வருதுன்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? தேநீர் கடை நம்மளுக்கு தெரியும். ஆனால் எந்த நீ வருதுன்னு அது பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலாம். சரிங்களா? இது ஒரு 30 கொஸ்டின் இருக்கு. பிறமொழி சொல்லையும் தமிழ் சொல்லையும் கேட்பாங்க. சரிங்களா? எப்படியும் இதில் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது? பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது? அப்படின்னு சொல்லி 1 ஆர் 2 கொஸ்டின் இருக்கும். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு புது புக்கும் முக்கியம் தான். பழைய புக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? பழைய புக்கும் முக்கியம் தான். பழைய புக்கை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா போன குரூப் 4க்கு கொஞ்சம் டஃப்பாக தான் வெளியே இருந்தாலும் கொஸ்டின் போயிட்டு. ஆனால் அதுக்கு முந்தின குரூப் 4லலாம் பழைய கொஸ்டின் நிறைய வச்சு கேட்டாங்க. சரிங்களா? அதனால் நம்ம பழைய புக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ண வேண்டாம். பழைய புக்கையும் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும், நீங்க பண்ற லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? நன்றி.